ஃபர்ஸ்ட் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க வந்து அதை வந்து கோர்ட்ல போய் சால்வ் பண்ணிருக்கணும். அது சால்வ் பண்ணல. ஏன்? எனக்கு எம்எல்எம்லயே அதே போல எம்எல்எம் பொதுவாகவே பொருளை கொடுத்துறதுனால நீங்க கொடுத்த காசு நாங்க பொருளை கொடுத்துட்டோம், அதனால நீங்க வந்து உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்க எங்களை கேள்வி கேட்க முடியாதுன்றது அவங்களோட மெயின் மோட்டிவ். அந்த இன்வெஸ்டர் வந்தவங்க அத்தனை பேருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம அன்னைக்கு அங்க வரலைன்னா நம்மளோட பணம் போயிடுன்ற பயத்துல தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையான மை V3 ஆட்ஸ் அப்படின்றது தான். ஆடு பார்த்தாலே காசா அப்படின்றது தான் கொட்டுறது. இதை பத்தி பல பேர் பலவிதமான எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நான் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எம்எல்எம்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எம்எல்எம்ஏ ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம். அந்த எம்எல்எம்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றத நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம எம்எல்எம்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க என்ன நிலைமை, இதுல என்னென்ன சர்ச்சைலாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன், முழுக்க என்னோட கருத்து. இது நான் வெளிப்படுத்துறேன். எம்எல்எம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எம்எல்எம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எம்எல்எம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 4 பேரை ஜாயின் பண்ண விடணும். அந்த 4 பேர் இன்னும் 4 பேரை ஜாயின் பண்ணி வைப்பாங்க. அந்த 4 பேர் இன்னும் 4 பேரை ஜாயின் பண்ணி வைப்பாங்க. செயின் நெட்வொர்க்கா ஒரு தொடர்ந்து நெட்வொர்க் மாதிரி தொடர்பு நெட்வொர்க். அதாவது ஒரு ஆள் ஜாயின் பண்ண மேல உள்ளவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் எம்எல்எம். இந்த எம்எல்எம் முறையே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னே சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மை V3 என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு பதிவு நான் தெளிவா சொல்றேன். அது வேணும்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபுல் எம்எல்எம் பத்தி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால சின்ன ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மை V3 ஆட்ஸ். இந்த மை V3 ஆட்ஸ்ல பலவிதமான பேக்கேஜ் இருக்கு. ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் மெம்பர். இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனே ஓப்பனிங் மெம்பர் ஆகணும். இதுக்கு வந்து நீங்க எதுவுமே வாங்க தேவையில்லை. இந்த ஆப்ல வந்து டெய்லி ஒரு ஆட் காமிப்பாங்க. அந்த ஆடை நீங்க பார்த்தா உங்களுக்கு 5 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஆடை பார்த்தாலே 5 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க வைக்கும்போது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கீமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கீம்ல அது ஒரு ஸ்கேம். அதையும் நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து 3 விதமான, அதாவது கிட்டத்தட்ட 5 விதமான மெம்பர் இருக்கு. OM ஓப்பனிங் மெம்பர், BM பேசிக் மெம்பர், SM சில்வர் மெம்பர், GM கோல்டு மெம்பர், DM டைமண்ட் மெம்பர், அதோட சேர்த்து ஆறாவது தான் முக்கியமானது கிரவுன் மெம்பர். இந்த 6 மெம்பர்ஷிப் இருக்கு. இதுல வந்து ஓப்பனிங் OMக்கு வந்து எந்தவித ப்ராடக்ட்டும் நீங்க வாங்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு காம்பாங்க. ஒரு ஆடுக்கு 5 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே வந்து பேசிக் மெம்பரோட பாலிசி கேட்டீங்கன்னா, நீங்க 360 ரூபா கட்டி சேரணும். 360 ரூபா கட்டி சேரும்போது உங்களுக்கு ஹெர்பல் ஃபேஸ் கேர் பேக், அதாவது ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த மேக்கப் வந்து பியூட்டி ப்ராடக்ட் அது நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதோட MRP 480 ரூபா MRP உள்ளதா. நீங்க 360 ரூபா கட்டி பேசிக் பிளான் செஞ்சீங்கன்னா அதோட MRP 480 ரூபா. அதுக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அது கிடைக்கும். அது இல்லாம டெய்லி ஒரு ஆடுக்கு 7 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் 210 ரூபா ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இதுவே நீங்க சில்வர் மெம்பர்ஷிப், அது பேசிக் மெம்பர்ல இருந்து சில்வர் மெம்பர்ஷிப் அடுத்த உடனே ஹை லெவல்ல போயிட்டாங்க. ஹை லெவல்னு கேட்டீங்கன்னா அதோட 10 மடங்கு அதிகம். 10 மடங்குன்னு கேட்டீங்கன்னா 3660 ரூபா கட்டணும். 360 இருந்து ஒரு 10 மடங்கு அதிகமா போயிடுச்சு. 3660 ரூபா கட்டணும். இதுல வந்து என்ன கிடைப்பாங்க கேட்டீங்கன்னா, மை V3யோட அவங்க வச்சுக்கிற ஸ்பெஷல் கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அதோட வந்து 3900 ரூபாய் MRP. நீங்க 3660 ரூபா கட்டினாலே உங்களுக்கு அந்த MRPக்கு அந்த மருந்தும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஆடுக்கு 12 ரூபா மேனிக்கு 12 நாளைக்கு 12 × 30 நாளைக்கு 360 ரூபா மாசம் உங்களுக்கு ஏர்ன் பண்ற மாதிரி உங்களை தூண்டுறாங்க. அதோட அதுக்கடுத்து GM நீங்க ஆகணும், அதாவது கோல்டு மெம்பர்ஷிப் ஆகணும்னு கேட்டீங்கன்னா 30,360 ரூபாய் கட்டணும். உங்களுக்கு வந்து 39,000 மதிப்புல அந்த மருந்து பொருள் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடுக்கு 120 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 120 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணும்போது மாசம் வந்து 3600 ரூபாய். மாசம் 3600 கொஞ்சம் எல்லாருமே ஆசை. இந்த கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கினவங்க அடுத்து டிஎம்க்கு போக முயற்சி பண்ணுவாங்க. டிஎம்னா டைமண்ட் மெம்பர். டைமண்ட் மெம்பருக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60,000, 30,000 இருந்து அடுத்து டபுள் மடங்கு ஆகி 60,660 ரூபாய். இதுக்கு வந்து 78,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த கேப்சூல் கொடுத்துருவாங்க. 20 பாக்ஸ் 78,000 ரூபாய் மதிப்புள்ள கேப்சூல் கொடுத்துருவாங்க. இதுல வந்து ஒரு ஆடுக்கு உங்களுக்கு 240 ரூபாய் கிடைக்கும். உங்க வேலட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க CM மாறணும். CMனா கிரவுன் மெம்பர்ஷிப். கிரவுன் மெம்பர்ஷிப்னா கிட்டத்தட்ட 1,21,000 ரூபாய். அந்த 60,000 இருந்து டபுள் மடங்கு 1,21,260 ரூபாய் நீங்க கட்டும்போது உங்களுக்கு 1,56,000 உள்ள மதிப்புல வந்து மருந்து பொருள் கொடுவாங்க. 40 பாக்ஸ். அந்த 40 பாக்ஸ் வாங்கிட்டா என்னடா பண்றது கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வெளில விற்க முடியாது. என்ன காரணத்துக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், உடம்பு ஹெல்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட்டை ஃபர்ஸ்ட் முழுங்குறதுக்கு எந்த ஒரு டாக்டரும் பரிந்துரைச்சோ எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட்டை முத வந்து யார் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி தான் கொடுக்குறாங்க. மை V3 டேப்லெட் தான். இதை வந்து எந்த டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதை வந்து டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி டாக்டர் வந்து எழுதி கொடுக்கல. ஒரு ஆயுர்வேதிக் மருந்தாலும் சித்தா டாக்டர் வந்து எழுதி கொடுக்கல. இவங்க தனிப்பட்ட முறையில் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடுக்கு வந்து 480 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் கேட்டீங்கன்னா 14,400 ரூபாய். நீங்க 1,21,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் 14,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க 10 மாசத்துலயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தாண்டி எடுத்துடலாம்.
அந்த 14,000 இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஜாபுக்கு போனாலும் உங்களுக்கு 14,000 கிடைக்காது. வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஆட் பார்த்துட்டு போறதுனால என்ன ஆயிட போகுது? அந்த ஆட் பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 480 கிடைக்குது. கஷ்டப்பட்டு காலையில இருந்து வேலை செய்யற சித்தாளுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு வீடு கட்டட தொழில்ல வேலை பார்க்குற சித்தாளுக்கு கிடைக்கிற சம்பளம் ரூ. 480 வந்து ஒரு ஆட் பார்க்கறதுனால கிடைக்கிறது எல்லாருமே ஆசையை தூண்டிட்டு போறாங்க. ஒரு நாள் விவசாயத்துல கிடைக்கிற விவசாய கூலிக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து ரூ. 480. அந்த ரூ. 480 கிடைக்கிறதுன்றது எல்லாருமே ஆர்வத்துல போவாங்க, போய் சேர்றாங்க. அதனால மாசம் 14,000 ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பார்ட் டைம் வருமானம் கிடைச்சிட்டே இருக்குன்றப்ப யார் இதை விடுவா? எல்லாருமே போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த மை3 ஆட பத்தி ஒரு 3 விதமான ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்ன கேள்விகள் கேட்டீங்கன்னா, இந்த எம்எல்எம்லயே பொதுவா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, எம்எல்எம்மோட மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடுக்குற காசுக்கு பொருள் குடுத்துட்டோம். அந்த பொருள குடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க பில் குடுத்துருவாங்க. அந்த பில்ல குடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயும் மேல நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட்டாலும், நீங்க குடுத்த காசுக்கு நாங்க பொருள குடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க அந்த பொருள காமிப்பாங்க. ஏன்னா எனக்கு எம்எல்எம்ல ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அந்த ஒரு 10 குறிப்பிட்ட அமௌண்ட் கெட்ட சொல்லி ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஆள சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. இந்த நீங்க ஆள சேர்த்து விடுறதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்கணும். அந்த அமௌண்ட்லுக்கான பொருள குடுத்துருவாங்க. இந்த எனக்கு நடந்த ஸ்கேம் பத்தி நான் அடுத்த பதிவுல கிளியரா சொல்றேன். இந்த எம்எல்எம்லயே அதே போல எம்எல்எம் பொதுவாக பொருளை கொடுத்துறதுனால நீங்க கொடுத்த காசு நாங்க பொருளை கொடுத்துட்டோம், அதனால நீங்க வந்து உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்க எங்களை கேள்வி கேட்க முடியாதுன்றது அவங்களோட மெயின் மோட்டிவ். ஃபர்ஸ்ட் எம்எல்எம் இந்த மை3 எம்எல்எம் பத்தி ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க கோர்ட்ல கேஸ் எஃப்ஐஆர் கொடுக்கணும்னா அதை நீங்க கேஸ் போட்டு இல்ல அந்த எஃப்ஐஆர் வந்து நீங்க பொய்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இவ்வளவு பெரிய எம்எல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வக்கீல் டீம் இருக்கும். அந்த வக்கீல் டீம் வச்சு நீங்க வாதாடி நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு உங்களோட இதுல வந்து மை3 ஆட்ஸ்ல பணம் போட்டவங்க கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூரை அலற விட்டுருக்கீங்க. இதே போல எல்லா எம்எல்எம் கம்பெனியும் தன்னோட போட்ட பணத்தை வந்து உள்ள போட்டவங்களை வச்சு இந்த மாதிரி கேஸ் நடந்தா சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க வந்து அதை வந்து கோர்ட்ல போய் சால்வ் பண்ணிருக்கணும். அது சால்வ் பண்ணல, ஏன்? எனக்கு மை3 ஆட்ஸ் மேல ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம மை3 ஆட்ஸ்ல வந்து இவ்வளவு மெம்பர்ஸ் வர வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர் தான் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஏன் மக்கள் நீங்க போராட விடுறீங்க? உங்களோட கம்பெனி நியாயமான கம்பெனி, நீங்க கோர்ட்ல கேஸை போட்டு முடிச்சு விட்டுலாமே. அந்த கேஸை போட்டு அவர் மேல என் மேல போய் விலக்கு போடுறான்னு சொல்லி அவரை போட்டு மேல அந்த கேஸை கோர்ட்ல நடக்க வச்சு அவர் மேல நீங்க உங்க மேல தப்பு இல்ல நிரூபிச்சு அவர் மேல நீங்க மாண்டாஸ்ட் வழக்கு போடலாமே. அப்படி செய்யறதை விட்டுவிட்டு ஏன் உங்களோட பணம் கேட்ட இன்வெஸ்டரை பிடிச்சி ரோட்ல நிப்பாட்டுறீங்க? அந்த இன்வெஸ்டர் வந்தவங்க அத்தனை பேருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம அன்னைக்கு அங்க வரலைன்னா நம்மளோட பணம் போயிடுற பயத்துல தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுதான் மிக முக்கிய காரணம். எல்லாருமே வந்து பணத்தை இழந்துருவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க. வாழ வைத்து வாழ்ன்ற உங்க கொள்கை இருக்கே, எல்லாரையும் இங்க வாழ வைக்க எப்படி நீங்க இவ்வளவுக்கு பணம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 5 ரூபானா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு நீங்க ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 25 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களால கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம நான் பேசிக் மெம்பர்ஷிப் வச்சு தான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே 5 ரூபாய் கிடைச்சிரும். ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்ல தான் சிஎம் ஆயிருப்பாங்க. நான் பெரிய லெவலுக்குலாம் போல. ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேருக்கு 5 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கோடி ரூபாய், மாசத்துக்கு எக்கச்சக்கமான கோடிகள் வருது. இவ்வளவு அமௌண்ட் உங்களால எங்க இருந்து கரெக்டா முடிஞ்சு உங்களுக்கு எப்படி இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியும்? புதுசு புதுசா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு, நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? இதுதான் இங்க மக்களோட கேள்வியா இருக்கு. மக்களோட அங்க பணம் போட்டவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் இருந்தாலும் பணம் போடாம பல பேரோட கேள்விகள் இதுதான் இருக்கு. இந்த கேள்விக்கு உங்களால விளக்கம் கொடுக்க முடிஞ்சா அது நாங்க நேர்மைன்னு ஏத்துக்கிறோம், உண்மைன்னு ஏத்துக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் எம்எல்எம்ன்றது மிகப்பெரிய ஸ்கேம் தான். ஏன்னா எம்எல்எம்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நான் அடுத்த பதிவுல கண்டிப்பா விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு எம்எல்எம், ஏன்னா இந்தியாவில் வந்து பல எம்எல்எம் வந்து ஏமாத்தி தான் போயிருக்காங்க. எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அதுல வந்து டபுள் மடங்கு கொடுக்க முடியுன்றதுதான் கேள்வி. போட்ட பணத்தை ஒரே மாசத்துல எடுக்கலான்றது. கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ற யாராலுமே இந்த மாதிரி செய்ய முடியாது. உங்களால எப்படி கொடுக்க முடியும்? எந்த நிலைமையில கொடுத்துக்கிட்டீங்க? திடீர்னு நீங்க கொடுக்கலன்னா நாங்க யாரை போய் கேட்கறது? திடீர்னு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க யாரை போய் நம்ம கேட்கறது? இங்க உள்ள மக்கள் வந்து யாரை கேட்கறது கேள்வி? நீங்க திடீர்னு வெளிநாடு போயிட்டீங்கன்னா யாரையுமே கேட்க முடியாது. அவங்களும் ஏமாந்துக்கிட்டு ரோட்ல போராடிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஆதரவு வந்தவங்களே நாளைக்கு வந்து ஏமாந்துட்டா, ஐயோ என் பணம் போயிடுச்சு, நான் இத்தனை கோடி ரூபா போட்டேன், இத்தனை லட்ச ரூபா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பதான் முடியும். இதுல ஏமாறாம இருக்கிறது யாரும் பணத்தை கூட நான் உனக்கு டபுள் மடங்கு தராங்க, ட்ரிபிள் மடங்கு டபுளிங் பண்ணி தரேன், உனக்கு ஒரு மாசத்துல எடுத்துலாம், ஒரு வருஷத்துல எடுத்துலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய்ன்றதை நம்புங்க. பணத்தை டபுள் பண்றதுன்றது மிகப்பெரிய அதுவே ஒரு ஸ்கேம். உழைச்சாலை மட்டும்தான், உழைச்சாலே பணம் ஏறும். இல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட்ல முடிஞ்ச அளவுக்கு நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணா ஜெயிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரியான எம்எல்எம்ல பணத்தை கட்டிட்டு இழந்துட்டுன்றது புலம்புறதை விட ஏமாறாம பணத்தை கெட்டாம ஏமாறாம இருப்பதே மேல்.